கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம். தீத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளை பேசு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு சொல்றார், நீ எப்பவும் ஆரோக்கியமான உபதேசம் என்றால் நல்ல பேச்சாற்றல், விசுவாசமா பேசுறது, மனசை சந்தோஷப்படுத்தி பேசுறது, நல்ல பேச்சு, அதாவது டிஸ்கரேஜ் ஆன வார்த்தை கிடையாது, ஆரோக்கியமான உபதேசம். அதனால மற்றவங்க பலனடைவாங்க. வேத புஸ்தகத்துல தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய இடத்துல ஆண்டவர் நமக்கு நல்ல ஆரோக்கியமான வார்த்தைகள் எழுதி வைத்திருக்கிறார். பயப்படாதே 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 பயப்படாதேன்னு எழுதி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவைகளை நீ பேசு, அப்படிதான் நீ பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு பிரியமானவர்களே. நாம் பல நேரத்தில் இந்த வார்த்தையை தான் நாம் தவறுகிறோம், அவிசுவாசியாய் மாறுகிறோம். விசுவாசத்துல வர்றவங்கள கூட அவிசுவாசமா மாற்றி அனுப்பி விடுறோம். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரா, நீ ஆரோக்கியமான உபதேசத்துல இரு. நீ பேசும்போது நீ நல்லதை பேசு. அவங்க பேசுறாங்க பேசல, நீ நல்லதே பேசு, அது நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல நம்மளும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட, நம்ம குடும்பத்திட்ட, நம்ம நண்பர்கள்ட்ட ஆரோக்கியமான பேசணும். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு நன்மையான காரியங்கள் சொன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணி சந்தோஷப்படத்தக்க இருக்கணும். அதுதான் அவர் சொல்லப்படுகிற காரியம். ஆரோக்கியமானதை பேசு, அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். அதனாலதான் சொல்லிட்டு தான் கீழே ஏராளமான காரியங்களை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஜாக்கிரதையா இருக்கணும், நல்லொழுக்கம் உள்ளவர்களா இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும், விசுவாசியா இருக்கணும், அன்பா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். இப்படி புத்தி சொல்லுன்றாரு. எத்தனை விதம் பாருங்க. ஜாக்கிரதை, நல்ல ஒழுக்கம். ஒரு கிறிஸ்துவன் என்றால் அவனுக்கு நல்ல ஒழுக்கம் இருக்கணும். எப்படி வேணாலும் வாழணும்னு வாழக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை இதுதான் அடையாளம். நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். அப்புறம் பாருங்க, தெளிந்த புத்தியா இருக்கணுமா, விசுவாசத்துல, அன்புல. அப்போ இந்த வசனங்கள்லாம் நம் வாழ்க்கையில நம்மளை உயிர்ப்பிக்கும் பிரியமானவர்களே. அதனால நீங்க நல்ல ஆரோக்கியமானதை பேசுங்க. தினந்தோறும் அப்பா பாதத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. உங்க வேலைக்கு, உங்க வியாபாரத்துக்கு, எந்த காரியமா இருந்தாலும் நிச்சயமா உங்க வழியெல்லாம் அவருடைய பிரசன்னம் இருக்கும் பிரியமானவர்களே. ஜெபிப்போமா. பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இனி இந்த நாவு, இந்த வாய் நல்லதை பேச, ஆரோக்கியமானதை பேச எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அது மற்றவங்க காயத்தை ஆற்றணும் சுவாமி, வியாதியை சுகமாக்கணும் சுவாமி, பாவத்திலிருந்து எழும்பணும் சுவாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.